போலி உயர்நீதிமன்ற உத்தரவை தயாரித்த 3 பேருக்கு தலா 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டத்தில் செயல்பட்டு வரக்கூடிய KKK ரங்கம்மாள் அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்தில் அமல்ராஜ், சண்முகம் மற்றும் முருகானந்தம் ஆகியோர் வசித்து வருகிறார்கள். இந்த இடத்தை காலி செய்ய கோரியும் காலி செய்யாதால் அறக்கட்டளை நிர்வாகி செந்தாமரை நாமக்கல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்கினுடைய உத்தரவு என்பது தனக்கு சாதகமாக வந்ததை அடுத்து நீதிமன்ற ஊழியர்களுடன் மூவரையும் காலி செய்வதற்கு சென்றுள்ளார். அப்போது காலி செய்யும் உத்தரவிற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடை வாங்கியுள்ளதாக கூறி அதற்கான நகலை முருகானந்தன் கொடுத்துள்ளார். ஆனால் இது போன்ற எந்த உத்தரவும் நீதிமன்றத்தில் பெறவில்லை எனவும், இந்த உத்தரவு போலியானது எனவும் செந்தாமரை சார்பில் நாமக்கல் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டது. மேலும் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளரிடமும் புகார் என்பது அளிக்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவினுடைய நகலை போலியாக தயாரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி செந்தாமரை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி இந்த விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து குற்றவியல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கலாம் என இரு நீதிபதிகள் அமர்வுக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு பரிந்துரைத்தார்கள். இதையடுத்து கடந்த 2022ஆம் ஆண்டு அமல்ராஜ், சண்முகம், முருகானந்தம் உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு குழுவை அமைத்து விசாரிக்க டிஜிபிக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதியரசர்கள் அமர்வு என்பது உத்தரவிட்டிருந்தார்கள். இதையடுத்து விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபியும் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது நீதியரசர்களுக்கும் சுப்பிரமணியம் மற்றும் நீதியரசர் டி சிவஞானம் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள 7 பேரும் 2 பேர் உயிரிழந்ததாலும் மீதம் 2 மீதான அந்த புகாருக்கு முகாந்திரம் இல்லை என கூறி அவர்களை நீதிபதிகள் விடுவித்தனர். மேலும் அமல்ராஜ், சண்முகம், முருகானந்தம் ஆகியோர் மீதான குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறி மூவருக்குமே தலா 6 மாதம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்குகிறார்கள். இதையடுத்து உடனடியாக மூவரையுமே புழல் சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் தற்போது நீதியரசர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மகேஸ்வரி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.